வெறும் 300க்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. இதை பண்ணீங்கன்னா வாட்டர்னால உங்கள் ஃபோன் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதுக்கு ஸ்பீக்கருக்குள்ளே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ரோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணியாச்சு. உங்கள் மொபைல் உள்ளே வச்சு டெமோவும் காமிச்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சு போயிருக்கு நம்ம மொபைலு. நீங்கள் எப்போனா கால் பண்ணலாம், எப்போனா கான்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ண ஒருத்தவங்க முடியாது ஃபால்ட்டுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி இந்த மொபைல் வச்சு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னன்னு நான் ஒன்று சொல்கிறேன். நான் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ரெடி அடிங்க. வாங்க போகலாம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் மொபைலே வந்து வாட்டர் ப்ரூஃபாக வந்து ஆக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் அண்ணா ரவுண்டானா விகேஆர் ஹாஸ்பிட்டல் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரோஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபுல்லாக இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு இதோட ப்ராசஸ் என்னன்றது அவர்கிட்ட நம்ம கேட்போம். வாங்க. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ, என் பேர் சத்யா. நான் பார்த்தீங்கன்னா டெக் ப்ரோன்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் ஷாப் வச்சுருக்கேன். ஓகே ப்ரோ, இது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது இந்த மாதிரி பண்ணணும்னு? இது பார்த்தீங்கன்னா ப்ரோ நிறைய மொபைல் வந்து வாட்டரான டேமேஜாக ஸ்க்ராப் ஆகிடும். ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் ப்ரொடெக்டிவ் ஒரு கேஸ் போடுற மாதிரி யோசிக்கும் போது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கான்செப்ட் வந்து எனக்கு வந்து இது வந்தது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், சாம்சங் ஒரு 70,000 80,000 மேலே தான் இருக்குது. பட் என்னோட கான்செப்ட் என்ன, மிடில் கிளாஸில் இருக்கவங்க அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மொபைல்லேருந்து ஹை-எண்ட் மாடல்ஸ் வரைக்கும் அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வெறும் 300க்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. இதை பண்ணீங்கன்னா வாட்டர்னால உங்கள் ஃபோன் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. வேணா உங்கள் மொபைல் கூட நான் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம மொபைலை வந்து கொடுப்போம். என்ன ஆகும்போதுன்னு தெரில. ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ப்ரோ பொக்கிஷமாக கொடுக்குறேன். ஒன்றா ஒரு கவலை. டோட்டல் ப்ராசஸ் சொன்னாரா உங்களுக்கு? இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த நானோ கோட்டிங்கிறது இப்போது இந்த மிஷினில் தான் ப்ரோ நம்ம அந்த நானோ கோட்டிங்கிற ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதில் தான் வந்து அந்த நானோ லிக்விட் வந்து கேஸ் ஃபார்மேட்டில் ஆகி மொபைலில் வந்து அப்ளை ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் ஜாக்கு, ஸ்பீக்கருக்குள்ளே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த டஸ்ட்டை எதுக்கு ரிமூவ் பண்ணுறோம்னா, கோட்டிங் வந்து டஸ்ட்டு மேலே பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அந்த வேஸ்ட் அந்த கோட்டிங். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டஸ்டிங் சொல்லிட்டு. இது பண்ணோன்னா உங்களுக்கு வேக்யூம் மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அது இதுதான் மோல்டு. இந்த மோல்டு வந்து ஒரு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மோல்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நானோ சொல்யூஷன். இது பார்த்தீங்கன்னா 1 ml பார்த்தீங்கன்னா இந்த சாம்பரில் வந்து யூஸ் பண்ணோம். இதில் ஒரு 1 ml சாம்பரில் பண்ணோம். இது என்ன இது ப்ரோ? இதுதான் வந்து அந்த ஹைட்ரோஃபோபிக் சொல்லிட்டு சொல்யூஷன் ப்ரோ. இந்த சொல்யூஷன் தான் வந்து அந்த நானோ கோட்டிங்கிற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண சொல்யூஷன். ஓகே, இப்போ இந்த 2 இதுலேயும் போட்டிருக்க சொல்யூஷன் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்மேட்டில் ஆகிட்டு இது வழியாக ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் ப்ரோ. ரிலீஸ் ஆகும்போது நம்ம மொபைலை டைட் பண்ணோம். இதை மோல்டு வச்சு டைட் பண்ணதால அந்த கேஸை வந்து இங்கே வேக்யூம் மூலியமாக இழுக்கும் போது உங்களுக்கு இந்த ஹெட்செட் ஜாக் இருக்குது பார்த்தீங்களா ஜாக், அது வழியாக போய் மதர் போர்டில் அப்ளை ஆகி இந்த சைடு சார்ஜர் போர்ட் வழியாக வெளில வந்துடும். இப்படி தான் மதர் போர்டுக்கு வந்து நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணாமல் அப்ளை பண்ணுற ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நானோ கோட்டிங் நம்ம வந்து இது ஃபுல்லாக ப்ரெஷரைஸ்டாக க்ளோஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஏன்னா அந்த வேக்யூம் சக்ஷன் பண்ணும்போது உள்ள மதர் போர்டில் அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம ப்ராசஸ்க்கு போயிடலாம். எவ்வளோ நேரம்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகும் ப்ரோ. இந்த 00ன்றது வந்து
இந்த சைடு இப்போ பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சைடு இப்போ இந்த கேஸ் பாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த சைடு 4 தடவை, இந்த சைடு 4 தடவை ப்ராசஸ் ஆகும். எல்லாத்துக்கும் 1 minute 1 minute. ஓகே ப்ரோ, 300 தான் ப்ரைஸ் சொல்கிறேன். இது ஏன் நார்மல் மொபைலில் ஏன் வரதில்ல? இல்லை ப்ரோ, நார்மல் மொபைலில் வரலாம். பட் அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 5 to 10,000 வரைக்கும் ப்ரைஸ் ஹையர் ஆகும் நார்மல் மொபைலில். அதனால் அந்த மிடில் கிளாஸ் வாங்க முடியாத காரணத்தில் அவங்க அதை அந்த இதுவே செக்மெண்ட்டே கட் பண்ணிட்டாங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஆனால் நம்ம அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ 00 வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நானோ கோட்டிங்கிற ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொபைல் எடுப்போம் வெளியில். மொபைல் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் ஆகலை, அந்த கோட்டிங் மட்டும்தான் ஆகிருக்கு. இப்போ அடுத்த என்ன ப்ராசஸ்னால் கேஸ் கன்வென்ஷன்ற ப்ராசஸில் வந்து மொபைலில் வைக்க போகிறோம். இது என்ன ப்ராசஸ்னால், இப்போ அந்த கேஸ் ஃபார்மேட்டை தான் நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு திக் லேயராக உங்களுக்கு மொபைலில் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இது என்ன ஆகும்னா, லைட்டாக வந்து உங்கள் மொபைலை ஹீட் பண்ணும். அந்த ஹீட் ப்ராசஸ் என்ன ஆகும்னா அந்த கேஸை வந்து திக்காக்கும் ஒரு லேயராக. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes நடக்கும் அந்த ப்ராசஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து அந்த நானோ கோட்டிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு இருக்காது மொபைலில். இப்போ வாங்க உங்களுக்கு டெமோ பண்ணி தண்ணியில் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணியாச்சு. உங்கள் மொபைல் உள்ளே வச்சு டெமோவும் காமிச்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சு போயிருக்கு நம்ம மொபைலு. ஃபுல்லாகவே நனைஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு பக்காவாக எல்லாமே ஒர்க் ஆகுது. சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகுது. இல்லை 2 days 3 days அப்புறம் ப்ராப்ளம் வராது? எந்த ப்ராப்ளமும் வராது ப்ரோ. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒருத்தவங்க கிடையாது ஃபால்ட்டுக்காக. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 5 minutes நான் வச்சுருப்பேன் தண்ணியில். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2 நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து அதை ஃபீட்பேக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். எல்லோரும் டெமோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நம்புவாங்க. நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மொபைலுக்கு நான் கேரண்டி. தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் மொபைல் நான் வந்து டெமோ பண்ணியிருக்கேன். இதோட இது வந்து நான் 2 நாள் வந்து செக் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு 2 செகண்ட் வந்து நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அட்ரஸ் ஃபோன் நம்பரும் கொடுத்து அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். இது பார்த்தா 31ஆம் தேதி வந்து அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் 1ஆம் தேதி வந்து செம்ம மழை, அப்பயும் பாதி நனைஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தா 3ஆம் தேதி, இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகலை. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே உடையாமல் இருக்குது, டெம்பர் கிளாஸ் போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் இதுவும். நீங்கள் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா எதுவும் ஆகாமல் இருக்குது தான் இந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் 300 வந்து செம்ம ஒர்த்து என்ன கேட்டால். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.